2014 நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுதே அவர் கண்ணில் முதல்ல பட்ட விஷயமே இதுதான். பாலின விகிதம் படி பெண்கள் ஆண்களை விட மிக குறைவாக இருந்தார்கள். இதை மாற்றணும் ஒரு திட்டத்தை வகுத்தார்கள். 2014-15 பெண் பிள்ளைகளை காப்போம், பெண் பிள்ளைகளை படிக்க வைப்போம், அதாவது பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படின்ற திட்டத்தை முன் வைத்தாங்க. அந்த திட்டத்தில் முதல்ல கொண்டு வந்தது இந்த என்ன குழந்தை இருக்குது கர்ப்பத்தில் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ கிராமப்புறத்தில் இது ஈஸியாக கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான தண்டனை கொடுத்து அந்த மாதிரி வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றத முதல்ல தடுத்தாங்க. ரெண்டாவது, இந்த கர்ப்பம் தரித்த உடனே பெண் அவங்களுக்கு 12 வாரம் தான் லீவு, அதை 26 வாரமாக மாற்றினாங்க. 26 வாரத்துக்கும் அது இப்போ கவர்மெண்ட் இருந்தாலும் சரி ப்ரைவேட் இருந்தாலும் சரி அவங்க அந்த சம்பளம் கொடுத்து அவங்களுக்கு அந்த லீவு கொடுக்கணும். பிறகு அந்த அந்த பெண்கள் கருவுற்ற உடனே அவங்களுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3 கோடி டெஸ்ட், ப்ரீ நேட்டல் டெஸ்ட்டுன்னுவாங்க, அதாவது கர்ப்பம் தரித்த உடனே டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுறது அண்ட் தடுப்பூசி கொடுக்கறது. இது மாதிரி கர்ப்பத்திலேயே குழந்தையை காப்பாற்ற அந்த சமயத்தில் அந்த கர்ப்பம் தரித்த பெண்களுக்கு போஷாக்கு கம்மியாக இருந்தது. அதை தான் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து 6000 ரூபாய் கொடுத்தாங்க. கர்ப்பம் பெண்களை படிக்க வைப்போம் அப்படின்றதுக்காக செல்வ மகள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா பணம் இருந்தால் தான் படிக்க முடியும். அது சேமிப்பு திட்டம். அதை கட்டிக்கிட்டே வந்தால் அது இவங்க எவ்வளோ கட்டுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கவர்மெண்ட்லேருந்து அதே அமௌண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுப்பாங்க. சேமிக்கிற பணம் 2 தவணையாக அவங்க வெளியில் எடுத்துக்கலாம். ஒன்று 18 வயசில் உயர்கல்விக்கு போகும்போது எடுத்துக்கலாம். ரெண்டாவது அவங்க 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கும்போது இந்த பணத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தையை படிக்க வைப்போம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்த உடனே மாபெரும் மாற்றம். சில இடத்துல 1020 ஆண்களுக்கு 1020 பெண்கள் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. ஸோ இது பெண்களை காப்பாற்றி அவங்களை படிக்க வைக்கிறதுக்கும் உதவி செய்யும் போது பெண் குழந்தை போற்றப்படுகிறாள் சமுதாயத்தில். ஸோ இதனால தான் இந்த மாற்றம். 2014 இது வரைக்கும் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க நம்ம மத்திய அரசாங்கம். அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை சார்ந்த திட்டம் ஒன்றாவது இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த விஷயத்தினால தான் இந்த பாலின விகிதம் இந்த மாதிரி ஏறி இருக்கு.